அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிறிய சாங்ஸை பாடி ஒப்பு கொடுத்தீர் ஐயா என்ற பாடலை பாடி நாம் கடவுள் சொல்லுவோம். பெர்க்மான்ஸ் பாட்டு புத்தகத்திலே 95வது பாடல் ஸ்கிரீன்லையும் போடுங்க. ஒரு வரி பாடி நாம் கடவுள் சொல்லுவோம். இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்து தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் நாம் அந்த உலகத்தில் பாவத்தில் அக்கிரமத்தில் நம்மை மீட்டுக்கொள்ள முடியாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஆமென். ஒப்பு கொடுத்தீரையா இயேசுவே எனக்காக, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்தோம் ஆண்டவரே, பிழைத்து கொண்டோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென் பாடுவோம். நோக்கி சேர்ந்து பாடுவோம். ஒப்பு கொடுத்தீரையா, கரங்களை தட்டி. ஆமென். நித்திய ஜீவன் பெற பாடுவோம். நித்திய ஜீவன் பெற. ஆமென். ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினீரே. ஆமென். ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினீரே. பாடுவோம். ஒப்பு கொடுத்தீரையா இயேசுவே உன்னத எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, உலக இரட்சகரே உன்னத பலியாக, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, உம் திரு உடலிலே என் பாவம் சுமந்திரையா, உம்
பாடுவோம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, மீட்கும் பொருளாக உம் இரத்தம் தந்தீரையா, மீட்கும் பொருளாக உம் இரத்தம் தந்தீரையா, சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா. வென்றீரையா, ஆமென். சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா, ஒப்பு கொடுத்தீரையா ஹல்லேலூயா. உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஒப்பு கொடுத்தபடினால் நம்மையும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்கும்படியாய் நம்முடைய பாவங்கள்லாம் அவருடைய சரீரத்திலே சுமந்து கொண்டு சாவங்களாம் அவருடைய ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை சோதரிப்போம். சோதராம் 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 சோதராம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த அன்புக்காக நம்மை ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். சோதராம் சோதரம் உகந்த காணிக்கையாக உடைத்து நம்ம ஒப்பு கொடுப்போம். சோதராம் 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 சோதராம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதராம் 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 சோதராம். தேவ செய்திக்காக பாஸ்டர் ஜோஷுவா ஜெபி. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. இஸ்ரவேலின் துதி நிமித்தத்தில் வாசம் பண்ணீங்கள பரலோக பிதாவே, உம்மை நோக்கி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இமை பொழுது வரைக்கும் எங்களை கன்னிமணியோல பாதுகாத்திரை கர்த்தாவே. துதிக்கிறோம் சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. இந்த பஸ்கா பண்டிகை நாளிலே கர்த்தாவே உமது சமூகத்திலே கர்த்தாவே ஆண்டவரே கூடி வர முடியா இரக்கம் செய்திருக்கிற கர்த்தாவே. பஸ்கா பண்டிகைகளுடைய அன்பின் விருந்துகளின் பண்டிகைகளாக ஆவியானவர்களை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துங்க கர்த்தாவே. இந்த உலகத்தில் சற்று நிமிஷத்துக்கு முன்னாடி கண்டவர்களே அதுக்கப்புறம் காண முடியல ஆண்டவரே, எங்களையோ காண செய்து உமது சமூகத்திலே கூடி வந்து கர்த்தாவே நீ ஆயத்தப்படுத்தப்பட்ட நாளிலே கர்த்தாவே நறுக்கரு கருணை விருந்தின் ஸ்தாபிக்கப்பட்ட நாளிலே அன்பின் விருந்தாக ஆவியானவரின் நகலை கூட்டி சேர்த்திருக்கிற கர்த்தாவே. ஆமாண்டவரே, அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேலையே முன்கூட்டியே கடந்து வந்து கர்த்தாவே எல்லாவற்றையும் நீ கர்த்தாவே முறைகளை கர்த்தாய் ஸ்தாபித்து கொடுத்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. அந்நாட்கள் எருசலேமில் கூடி வந்தது போல இந்நாட்களையும் இந்த கர்த்தாவே இந்த பிராஞ்சத்திலே ஆவியானவர் இறங்கி வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. அதுக்குரிய மன்னாவின் தேவ வசனமாகிய ஆகாரத்தை உச்சிதமான கோதுமை மேனிகளையும் கண்மையிலையும் தேனையும் அதனுடைய உட்கொண்டான ரகசியங்களை பரலோகத்திலிருந்து அனுப்புங்க. நீ பேசுங்க, இதோ நீ பேச நாங்கள் கேட்க ஆவியானவர் உதவி செய்யுங்க. வந்தவர் வந்த வண்ணமா சொல்லக்கூடாதுபடிக்கு அன்பின் விருந்தின் பஸ்கா பண்டிகை நாளிலே தேவ மன்னாவின் வசனத்தை அன்போடு பண்போடும் கிருபையோடு கர்த்தாவே ருசித்து பார்க்க ஆவியானவரே தேவ போஜனங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பேசுவது நீங்கள்ல, இதோ பரிசுத்த ஆவியானவர் நீ போ பேச வேண்டியதை நாவலை வைத்து நான் பேசுவேன் சொன்னீரல்லவா, அப்படியாக ஆவியானவர் முன்னாக்களை கர்த்தாவே துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தாசனை கொண்டு ஆவியானவர் உருவம் கொண்டு ரூபம் கொண்டது தெய்வீக மகிமையின் பிரசன்னம் சாயலாக வெளிப்படபடியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த மாலை விலைக்கு அந்த குளிர்ச்சியான விலைக்காக நன்றி. நான் வர வேண்டிய ஆத்துமாக்களே உற்சாக ஆவியோடு உணர்வோடு கடந்து வர தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும் கிருபையாயிரும்
எல்லாவற்றையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனத்தை பிதாவே. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சத்தமா சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உற்சாகமாக நாம் தேவனுடைய சமூகத்திலே இந்த இரவு வேளையிலே ஒரு முக்கியமான விருந்துக்கு நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். கையில் வைத்து ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. எல்லா விருந்துக்கும் போவோம். கல்யாண விருந்து, இன்னும் பலவிதமான விருந்தெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த விருந்து ஒரு ஆச்சரியமான விருந்து. நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிற திருவிருந்து. ஆமேன் சொல்லுங்க. இது என்ன விருந்துங்க? திருவிருந்து. ஹல்லேலூயா. இந்த விருந்து ஆகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி அப்படியே சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்கும்படியாய் கொடுத்த திருவிருந்து. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. இதனாலே மாண்டி தேஸ்டை என்று சொல்வார்கள், அல்லது ஹோலி தேஸ்டை என்று சொல்வார்கள். தேவனுடைய சமூகத்திலே இந்த வியாழன் இரவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே கடைசி இரவாக இருந்தது. இந்த வாரம் முழுவதும் 7 இடங்களிலே விசாரிக்கப்பட்டார். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நீதிமன்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை காட்டி கொடுத்த பின்பு காய்பா, அண்ணா, பிலாத்து, ஆசாரிய சங்கம், ஒன்றையும் சொன்னால் நேரம் பத்தாது. இறுதியாக மறுபடியும் பிலாத்துக்கு வருகிறார். அவர்தான் சுப்ரீம் கோர்ட், இலக்கரி என்ற நீதிமன்றம் என்று வேத வல்லுநர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. ஆமென் சொல்லுங்க. தேவன் மனுக்குலத்திற்காக தன்னையே ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திலே சிலுவையிலே அறையுண்டு தன்னுடைய பரிசுத்த சரீரத்தையும் இரத்தத்தையும் சிந்தி சாபங்கள், பாவங்கள், இழந்த ஆசீர்வாதங்கள், ஆதாம் ஏவாள் மூலமாக இழந்த நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வியாழக்கிழமையை தேவனுடைய சமூகத்திலே எல்லாரும் இன்றைக்கு இந்த திருவிருந்தை ஆசரிப்பார்கள். முறையாக அதை அறிக்கை செய்து சுத்திகரித்து பாதங்களை கழுவாத கூட இன்றைக்கு பேர் கிறிஸ்தவங்க கூட பாதங்களை கழுவாங்க. போப்பு கூட கழுவ ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செய்யணும். ஆனால் உண்மையாகவே தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே பாதங்களை கழுவுவதற்காக அதை வைத்தார். லாஸ்ட் சப்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அல்லது என்று சொன்னால் ஹோலி டேபிள் என்று சொல்வார்கள். கடைசி ராபோஜனம் அல்லது திரு விருந்து என்று சொல்லி, இன்னும் சொல்லப்போனால் ஆர்சி போன்ற இடங்களிலே நற்கருணை என்று சொல்வார்கள். என்னதுங்க? நற்கருணை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த நற்கருணையை ஸ்தாபித்த இரவு தான் இந்த இரவு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே படத்திலே நாம் பார்க்கிறோம், இதை அடிக்கடி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த படமானது உலக பிரசித்தி பெற்ற படம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். லியோனார்டோ டாவின்சி, என்ன பேருங்க? டாவின்சி என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய, அவர் டிராயிங் மாஸ்டர் மட்டுமல்ல, ஒரு பெரிய சிவில் இன்ஜினியர், ஒரு பெரிய வழக்கறிஞர், ஒரு பெரிய இராணுவத்திற்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர், ஒரு பெரிய ஒரு நீதிமான், ஒரு பெரிய, அவரை சொல்லி போனால் 10 விதமான குவாலிஃபிகேஷன். அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் ஏன் இந்த படத்தை வரைந்தார் என்று சொல்லி ஒரு நாள் இரவு வேளையிலே அவர் ஜெபித்த போது தேவன் இந்த படத்தை கண்டிப்பாக அந்த 12 சீசர்களோடு இறுதி இந்த ராபோஜனத்தை வரைய வேண்டும் என்று அவ்வளவாக கஷ்டப்பட்டிருக்கிறார். கஷ்டப்பட்டு ஒவ்வொருவரையும் தேடி போயிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியம். நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இயேசுவை போல ஒரு ஆள் வேண்டும்.
அவரை தேடுவதற்கே பல ஆண்டு தேடி இருக்கிறார், கண்டுபிடிச்சிட்டார். என்ன இயேசுவை போல இருக்கணும்ல போட்டா. 12 சீசர்களையும் தேடி 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 பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த படத்தை வரைவதற்காக, வெளிப்படுத்துவதற்காக. 19 அடி நீளங்க, சாதாரண சின்ன படம் இல்லை. 26 அடி, 19 அடி அகலம், 26 அடி. இப்போ பாருங்க, இது 30 அடிங்க. இதே வச்சுங்களேன். இந்த இதை கீழே இருந்து பார்த்தா இது 12 தான் நம்ம போட்டிருக்கோம். இன்னும் இதுக்கு மேலே பெருசாக இருக்கும். இந்த அளவு படத்தின் சைஸை அவர் வரைந்து ஒவ்வொருவராக தேடி பிடிக்கிறார். அந்த ரூபம் உள்ளவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இறுதியாக எல்லாத்தையும் பிடிச்சிட்டாருங்க. ஒரே ஒருத்தர் தான் தேடினார். யார் தெரியுமா? காட்டி கொடுத்த யூதாஸ். தேடினால் ரொம்ப அழகா இருப்பார் அவர். அவரைத்தான் தேட முடியலையா? ஏன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல், அவ்வளவு அழகானவர் தான் யூதாஸ் காரியத். ஒருத்தரை பிடிச்சிட்டார். பிடிச்ச உடனே அவர் யூதாஸை இப்படியாக ஒன்று வரைய போகிறேன் என்று சொன்னவங்களே அவர் முடியவே முடியாதுட்டார். நான் செத்தால் நான் வரமாட்டேன் அப்படி என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு காட்டி கொடுத்தவரை நான் வரைவதற்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு போயிட்டார். இவர் மறுபடியுமாக தேடி அலைகிறார். தேடி 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. 2-3 வருஷம் கழித்து மறுபடியுமாக ஒருவரை சந்திக்கிறார். அவரை சந்தித்த உடனே அவர் அலங்கோலமாக, அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காக, அவருடைய முகமெல்லாம் காயப்பட்டதாக, அவர் பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்ட ஒருத்தரை பிடிக்கிறார். பிடிச்ச உடனே அவர் வேறு வழியே இல்லை என்று சொல்லி அவரை பிடித்து கொண்டு அவர் எல்லாம் சுத்தம் செய்ய வைத்து, முகத்தை எல்லாம் கழுவ வைத்து, ட்ரெஸ்ஸு மாட்டி நின்னார் பாருங்க. யார் தெரியுமா? முதல் யூதாசு காரியத்து வேடம் போட மாட்டேன் என்று சொன்ன ஒரு ஆள் வெளியில் போய் பாவம் செய்து பலவிதமான தேவ அன்பை விட்டு வெளியே போய் தற்கொலை பண்ணுற நேரத்தில் அவர் மறுபடியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு யூதாஸ் காரியத்திற்கு, படத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்தார் என்று எழுதியிருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வரலாற்றில் சிறப்புமிக்க படம். இதை பாரிஸ் நகரிலே, இத்தாலியிலே இதை நாட்டினார்கள். இன்றைக்கும் அது காணாமல் போயிடுச்சு, திருடிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் இதை எப்படியாவது கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு படமாக அது பக்கத்தில் இருக்கிற அன்பின் சீசன் அவர் யோவான். ஹல்லேலூயா. இங்கே பேதுரு, யாக்கோபு ரொம்ப அருமையான ஒரு படத்தை அவர்கள் அதை வரைந்தார்மோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுமா பரிசுத்தன இத்தாலியிலே இந்த படத்தில் பேர் மோனிசா, அதாவது மோனால் லிசா என்று சொல்லப்பட்டு அதனுடைய பெயரும் வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு என்று சொன்னால், அந்த வேரத்தில் நான் யாவப்படுத்துகிறேன் என்று சொன்னால், எல்லாமே வரலாற்று காரியங்களாக தேவன் நடத்தினதை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அங்கே 12 சீசர் மட்டும்தான் இருந்தாங்க. மகத்னா மரியாளோ அல்லது மரியாளோ தாயோ அதில் இல்லை. அவர் அவ்விதமாக திருவிருந்து ஆராதனையிலே அது அதிகாரம் கொடுக்கும்போது அவர்களை மாத்திரம்தான் அழைத்தார். ஹல்லேலூயா. திருச்சபையின் அதிகாரம் கொடுக்கும் போதும் கூட அப்போஸ்தலரை மாத்திரம்தான் அழைத்தார். அதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இதனாலே இன்றைக்கு இந்த திருவிருந்து ஆராதனையை இது சபையிலே 3 விதமான சாக்கிரமத்துகள் இருக்கின்றன. நல்லா கவனிச்சுங்க. திருச்சபையினுடைய ஒரு பெரிய 3 தூண்கள். ஆமேன் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. ஒன்று ஞானசானம். ஒன்று என்னதுங்க? ஞானசானம். இது பெரிய பில்லருங்க அது. ஆமேன் சொல்லுங்க. 2வது பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். ஏன்னா அவர் தான் சாபித்ததுங்க. 3வது தான் இந்த சாக்கிரமத்திலே 3வது திருவிருந்து அல்லது ராபோஜனம். ஆமேன் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. திருச்சபையினுடைய வரலாற்று புக்கை நீங்கள் அடிச்சுவடுகளை பார்க்கும்போது இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. 3 சாக்கிரமத்துகள் என்று சொன்னால் சட்டதிட்டங்கள். சட்டம், அதாவது தேவன் கொடுக்கப்பட்டிருந்த அந்த சட்டம் என்றே அதை எழுதியிருக்கிறார்கள். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானசானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்ற பின்பு இதில் பங்கு பெற வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. சில பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்தாவி பெறாதபடி பங்கு பெறுகிறார்கள். அதுவும் தவறுதான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவர் ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு ஆராதனை நடத்தி கொண்டிருந்தேன் காவேரி நதிக்கரையில். ஒரு பெரிய ஏஜி பாஸ்டர் கேட்டால் அப்படி பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தை கேட்டு அவர் அப்போதான் சொன்னார், ஐயா இதுவரைக்கும் நான் இத்தனை வருஷமாக நான் இருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்ற பின்பு தான் திருவிருந்து எடுக்கணும் என்று சொன்னீங்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்று சொல்லி அவர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா.
இது ராபோஜனம் என்று சொல்லி எழுதுகிறார்கள். அப்போ ஒரு சிலர் என்ன கேட்டீங்கன்னா இரவுல தான் இதை எடுக்கிறாங்க. அதாவது தேவனுடைய தீர்க்கதரிசன பிரகாரமாக அவர் காட்டி கொடுக்கப்பட்டிருந்து 3ஆவது நாளிலே அவர் அவிதமாக சிலுவையிலே அறைய வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே தான் அந்த இரவிலே அவர்கள் அதை ஆசரித்தார்கள். ஏன்னா காலையில் பார்க்கும்போது என்னவென்றால் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். பகலில் தான் அரைஞ்சார். சில பேர் என்ன கேட்டால் இரவில் தான் நான் எடுப்பேன். இரவுக்கும் தேவன் தான், பகலுக்கும் தேவன் தான். ஒருத்தர் ரொம்ப பிடிவாதம் பண்ணாருங்க. சரி, இப்போ அமெரிக்காவில் என்னன்னு கேட்டேன். அவர் யோசித்தார். அமெரிக்காவில் இரவா பகலான்னு கேட்டேன். பகல் தாயா அப்படின்னு. அப்புறம் அங்கே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதாவது இயேசு பகலில் தான் நமக்கு சிலுவையிலே அறையப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ரத்தம் அப்போது தான் சிந்தினார். சில பேர் அதை பிடித்து கொண்டு என்னவென்றால் நான் இரவில் தான் எடுப்பேன். சரி பரவாயில்ல, உங்களுக்காக கூட நாங்கள் இரவில் எடு பகலில் எடு எப்படி திருவிருந்தை ஆசீர்வதிக்க வேண்டும். புரிந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் நாம் மாலை ஆராதனை வச்சிருக்கிறோம். நாம் அவிதமாக பகல் ஆராதனை வச்சிருக்கிறோம். 3 ஆராதனை வைத்திருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா புரிஞ்சு. எதுக்கு நான் சொல்கிறேன், இதை தெரிந்துக்குங்க. ஏன்னா சில பேர் ராபோஜனம் என்று சொல்லியிருக்கபடினால் அப்படி தான் செய்ய வேண்டும் இல்லை. அவர் மாதிரியை தேவனுடைய சமூகத்திலே வைத்து சென்றார். ஆமென் சொல்லுங்க. இதை யார் எடுக்க வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும், எதற்காக எடுக்க வேண்டும், யார் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக தேவனாய கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே 19, 20, 21 அப்படியாக நீ உலகத்துக்கு கடந்து சென்று நீங்கள் அமிதமாக என்னுடைய அன்பை வெளிப்படுத்தி சட்டத்திட்டங்களை கொடுத்து அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியால் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீசராக்குங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது நீ பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது அவருடைய கடைசி மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே கடைசி அதிகாரத்திலே எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே உலகமென்றும் கடந்து சென்று அவர்களை சீசராக்க வேண்டும். என்ன சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. டிசைபிள், அதாவது ஆங்கிலத்தில் டிசைபிள் என்று எழுதியிருக்கும், தமிழிலே சீசர்கள். சீசர்கள் தான் இதை எடுக்க வேண்டும். அதான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து நீங்கள் பரிசுத்தாய் வரத்தை பெற்று பிதாகுமாரன் பரிசுத்தாய் வரத்தை பெற்று அப்படியாக இதில் இணைத்து சீசர்கள் தான் இதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே எதற்காக எடுக்க வேண்டும், சபையிலே சேர்த்து கொள்ளப்படுவதற்காக. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் நீங்கள் பரிசுத்தாய் பெற்ற பின்பு 3ஆம் அதிகாரத்திலே அங்கே காணப்படுகிறது. அங்கே 40, 41 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நிய ஊழியத்திலும் அப்பம் விற்கிறதிலும் அவர்கள் உறுதியாக தரித்திருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சத்தமா சொல்லுங்க. போட்டீங்களா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனங்க? ஆமென் சொல்லுங்க. வாசிக்க வேணாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அப்போஸ்தலருடைய சட்டதிட்டங்கள் உபதேசங்கள் அந்நிய ஊழியம் பாருங்க, ஐக்கியம், அதுக்கடுத்து திருவிருந்து, 4ஆவது தான் ஜெபத்திலே தரிது. 4 அனுபவங்களை தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் அங்கே கட்டளையிட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்தாய் பெற்ற பின்புதான் இதை சாபித்தார்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. வெளி சபைகளிலே ஹோலி ஸ்பிரிட் பெறாதபடி தான் இதை எடுக்கிறாங்க. இங்கே கவனிச்சுக்கிட்டீங்களா? வாலிபர்கள் நல்லா கவனிச்சுங்க. ஹோலி ஸ்பிரிட் பெறாமல் எடுக்கக்கூடாது. பரிசுத்தாய் பெற்ற பின்பு தான் திருவிருந்து ஆராதனை ஆரம்பிச்சாங்கன்ட்டு இந்த அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது. போட்டீங்களா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். இல்லையா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படியாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் யார் எடுக்க வேண்டும், எதற்காக எடுக்க வேண்டும், அதில் எடுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை நினைவு கூறுவது மாத்திரமில்லை, அவர் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவது மாத்திரமில்லை, பரலோக ராஜ்யத்தில் செல்வதற்காகவும் இதை சாபித்தார். புரிந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா வரவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த திருவிருந்து ஆராதனை மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. அது வாரந்தோறும் வேதத்தில் அப்போஸ்தலர் 27 வாரத்தின் முதல் நாள் அப்பமிட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. இன்னும் அவ்விதமாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் தினந்தோறும் அப்பமிட்டார்கள். தினந்தோறும் அதான் சபை கூடி வரும்போதெல்லாம் அப்பம் பெறலாம். நீங்கள் அப்பமும் திராட்சை ரசம் எடுக்கலாம். இன்றைக்கு ஒரு சிலர் மாசத்துக்கு ஒரு தடவை செய்கிறாங்க.
சில பேர் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொண்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் இப்போ நியூ இயருக்கே கொண்டு போயிட்டாங்க. அவ்வளோ தூரம்லாம் கொண்டு போகக்கூடாது. ஏதோ மாதம் ஒரு தடவை ரைட், ஓகே. என்னால் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் வாரந்தோறும் வைத்திருக்கிறோம். ஏனென்றால் சுத்திகரித்து 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 இன்னும் அதிகமாக பரிசுத்தம் அடைவதற்காக. நான் மற்றவர்களை வைப்பது தப்பு என்று சொல்லவில்லை, ஆனால் அது முறையாக அது செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. வாரத்தின் முதல் நாள் தான் சொல்லி வேதத்திலே அப்போஸ்தலர் 20:7 போட்டிருக்கிறது. இங்கே கவனிங்க, பிரைஸ் லார்ட். அப்போஸ்தலர் 20:7 சொல்ல நான் வாசிக்க வேணாம், அதனாச்சும் போடுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னும் அவ்விதமாக 3ஆம் அதிகாரத்திலே தினந்தோறும் அப்பமிட்டார்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே இருக்க வேண்டும், வாரத்தின் முதல் நாள் இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அதற்காக தேவனை நான் சோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். திருவிருந்து என்றால் என்னையா அப்படின்னு கேட்கலாம். திருவிருந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிப்பதும் குடிப்பது தான் திருவிருந்து. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ விருந்துகள் இருக்கலாம். அதனால தான் உங்களோடு இந்த திருவிருந்தை, இந்த பஸ்காவை நாம் ஆசரிக்கும்படியாக நான் ஆசையா இருந்தேன் என்று எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா என்று எழுதியிருக்கிறது. புரிந்தவங்க ஆமேன்னு சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டிலே திருவிருந்து என்று எழுதியிருக்கிறது. எகிப்திலிருந்து 430 வருஷம் மீட்டுக்கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களை தேவனாய் கர்த்தர் வெளியிலே கொண்டு வரும்படியாக அன்றைக்கு முதல் பஸ்காவை ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். விடுதலையாக்கப்பட்ட ஒரு நாள். அது வருஷந்தோறும் அந்த விடுதலையாக்கினதை இன்றைக்கும் எருசலேமில் யூத ஜனங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த பஸ்கா நாளிலே தான் இந்த திருவிருந்தை ஸ்தாபித்தார். ஆமென் சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு விருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதான் பஸ்கா. நல்லா கவனிச்சுங்க. அது முடிந்த பிறகு தான் அவர் அவ்விதமாக காலுகளை போய் கழுவி சுத்திகரித்து இந்த திருவிருந்தை ஸ்தாபித்தார் என்று சொல்லி யோவான் 13ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறது. அதற்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இது போதும் என்று நினைக்கிறேன் விளக்கம். அதற்காக தேவனை சோத்தரிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். இதில் திருவிருந்தினுடைய ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் இந்த வேளையிலே விரும்புகிறார். 22ஆம் அதிகாரம் 14 சில வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 22:14-20. பாருங்க, வேலை வந்தபோது அவரும் அவரோடு கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களை நோக்கி, பாடுபடுவதற்கு முன்னே மிகவும் நான் ஆசையா இருந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. வரவே இல்லையே, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயாவே சொல்ல மாட்டீங்களே, என்னாச்சு? பாடுபடுறதுக்கு முன்னாடி, நமக்காக பாடுபடுறதுக்கு முன்னாடி அவர் இதில் புசிக்க ஆசையா இருந்தார்கள். நம்ம ஆசைப்படுவது இல்லை. திருவிருந்து எடுக்கிறது, எடுக்காம போறது, அப்படிலாம் இருக்கவே கூடாதுங்க. திருவிருந்து ஒரு வாரம் நீங்க எடுக்கலைன்னா, அல்லது மாசத்துல ஒரு தடவைனாச்சும் நீங்க எடுக்கலைன்னா, அந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா போறது கஷ்டம் என்று ஒருத்தர் எழுதியிருக்கிறார். ரொம்ப கண்டிப்பாக நாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது நித்திய ஜீவனுக்குரியது என்று நான் சப்ஜெக்டில் சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. இது நிறைவேறும் அளவோ இனி நான் இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி கொடுத்து, என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு பாத்திரத்தையும் கொடுத்து, உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார் என்பதே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. 19:20 மறுபடியும் இன்னொருவர் வாசிக்கலாம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி
அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். வாசிங்க. போஜனம் பண்ண பின்பு இந்த பாத்திரம் என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார் என்பதே. ஹல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பின் தந்தை தேவனாய் கர்த்தர் மனுக்குலத்திற்கு மேல் எவ்வளவாக அன்பு கூர்ந்தார்னு பாருங்க. வேலை வந்தபோது, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வேலை வந்தபோது தம்முடைய 12 சீசர்களோடு அவர் பந்தி இருந்தார். எல்லா வேலையும் வரணும். நியாயப்பிரமாணத்து வேலை முடிஞ்சு போச்சுங்க. இப்போது கிருபையின் வேலை வந்துவிட்டது. திராட்சரசத்தை கூட என் வேலை வரணும்னு சொன்னார். ஸ்ரீ அம்மாவை பார்த்து உனக்கு எனக்கு என்று சொன்னார். அதாவது மரியாதை அவர் சத்தம் போடல, போகலை. அம்மாட்ட சொல்லிட்டார், அம்மா நியாயப்பிரமாணத்தின் வேலை முடிந்து போய்விட்டது, பழைய திராட்சரசம் போய்விட்டது, புது திராட்சரசம் கிருபையின் ஆசீர்வாதம் வருகிறது, அந்த வேலை வரணுங்கம்மா அப்படின்னு சொன்னவங்களே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தவங்களுக்கு புரியல. யூத பிரமாணம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய பிரமாணம் வருகிறது. வேலை வந்தபோது வெறும் தண்ணீரை சொல்லுங்க திராட்சரசமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. வேலை வரவில்லை, இப்போது வேலை வந்து விட்டது. அந்த வேலைக்காக எல்லாமே தேவனாய் கர்த்தர் ஒரு நேரத்தை, வேலையை, திட்டத்தை, காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எங்கே இது ஸ்தாபிக்கப்பட தெரியுமா? ஒரு வீட்டிலே ஒரு தண்ணீர் கூடம். பாருங்க, அவரை கூட முன் குறிச்சிருக்கிறார். உங்க வீட்டில எல்லாம் சீக்கிரமா ஜெப கூட்டம் ஆரம்பிங்க, பிரேயர் செல் வைங்க. வேலை வந்தபோது ஆமென் சொல்லுங்க. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால், அதே நீங்க 22ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலே நகரத்துக்கு உள்ளே சீசர்களை பார்த்து எங்கே நாங்கள் பஸ்காவை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று எல்லாமே தேவன் திட்டமிட்டு சரியாக ஆயத்தப்படுத்தினாருங்க. ஆயத்தம் இல்லாத இங்கே இருக்கலாம், அங்கே இருக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் திருவிருந்து எடுக்கலாம், இல்லை குறித்த இடத்திலே எல்லாமே ஆயத்தமாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அந்த இடத்துக்கு போன உடனே அந்த மேல் வீட்டிலே ஆச்சரியமா இருந்திருங்க. ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக கம்பளம் முதல் கொண்டு விரிக்கப்பட்டு எல்லாமே ரெடியாக இருந்துச்சாங்க. எல்லாமே ஆயத்தங்க. திருவிருந்துக்கு எல்லாம் ஆயத்தங்க, ஆயத்தமாக இருக்கணும். திருவிருந்து போடுறவங்க ஆயத்தமாக இருக்கணும், கொடுக்குறவங்க ஆயத்தமாக இருக்கணும், எடுக்கிறவங்க ஆயத்தமாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அன்றைக்கு ஒரு நாள் ஆச்சு அப்படியாக பாதி வெள்ளை பாதி கலரில் இல்லை. நான் சொல்கிறவங்களுக்கு அன்றைக்கு நாச்சு நம்ம வரணும். இப்போ நான் ஒன்றும் கட்டாயப்படுத்துறது இல்லை. நாளைக்கு நாச்சு ஒயிட் அண்ட் ஒயிட் வாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். இன்றைக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வருவீங்க, கஷ்டப்பட்டு வருவீங்க, அதனால் ஒன்றும் இல்லை. சொல்கிறேன், ஒரு நாள் ஆச்சு தேவனுடைய சமூகத்தில் அப்படி வெள்ளையாக இருங்க, நாளைக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுமா பரிசுத்தம், நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே கொடுக்கிறவர்களும் தேவனுடைய சமூகத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அந்த இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆகவே எல்லாமே நமக்கு ஆயத்தம். உங்களுக்கு வீடு ஆயத்தம், வேலை ஆயத்தம். இந்த ஆயத்தங்கிறது அவருடைய வருகைக்காக நீ ஆயத்தமாக வேண்டும். பிள்ளைகளை குறித்தெல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாமே ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாருங்க. ஆல்ரெடி பிளான் தான். அது பிரகாரமாக ரொம்ப அழகாக விரிக்கப்பட்டிருந்தது. அப்போ வீடுகளிலே நீங்கள் பிரேயர் ஆரம்பிங்க. வீடுகளிலே நாம் அவிதமாக பிரேயர் செல் வைக்க வேண்டும். ஆங்காங்கே நாம் அவிதமாக நம்மத்திலே வந்திருக்கிறார் ராபர்ட் ஐயா கடந்த நாட்களில் வீட்டை கொடுத்து அந்த வீட்டிலே அவிதமாக ஆராதனை ஆரம்பிக்கும்படியாக, கர்த்தருடைய சரீரத்தை அங்கேயும் விற்கும்படியாக உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருடைய வீட்டிலும் நாம் அவிதமாக தேவனுடைய சித்தத்தை, இந்த திருவிருந்தை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகவே சீசர்கள், டிசைபிள், அவர்கள் தான் இது. நாம் யார் எடுக்க வேண்டும் என்றால் சீசர்கள் தான் எடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சீசராக்கப்பட்டவர்களாம் ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க. சீசர் என்று சொன்னால் சிலுவையை சுமக்கிறவங்க. சீசர் என்று சொன்னால் பின்வாங்க மாட்டாங்க. அவர்கள் தான் இதை எடுக்க. யார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை போல இருக்கிறவர்கள் கொடுக்க வேண்டும். இங்கே நல்லா கவனிங்க. யார் கொடுக்கணுங்க? இயேசுவை போல இருக்கணுங்க. கொடுக்கிற ஊழியர்களும்
நான் மாமிசத்திலேயோ பாவத்திலேயோ இருக்கக்கூடாது, எரிச்சல் உள்ளவர்கள இருக்கக்கூடாது. கொடுக்கிற ஊழியர்களும் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் திருவிருந்து கொடுக்க முடியாது. சும்மா ஏதோ இன்னைக்கு கொரோனா வந்துச்சுங்க, வீடு வீடுக்கு ஒருத்தர் பார்சல் அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு திருவிருந்த. நீங்களா எடுத்துங்கிறார் ஒருத்தர். புதுசாக இப்போ ஒருத்தர் இப்போ பிரசவம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. நம்ம பழைய சார்லஸுடைய சபைக்கு போகிறோம், அவங்க பொண்ணு எடுத்துருக்க இடத்துல அவங்களாம் எடுத்துக்கலாம். அப்படி கிடையவே கிடையாதுங்க. அதிகாரம் பெற்றவர்கள் தான் கொடுக்கப்படும். பிரதர் மிஷின் ஒன்று இருக்குங்க, அதில் யார் வேணாலும் எடுத்துக்கலாம், யார் வேணாலும் போய்க்கலாம். நம்ம இருந்தால் வந்தோம். அப்படி அல்ல. 12 அப்போஸ்தலருக்கு முதலாக அதிகாரம் கொடுத்தார். எடுக்கிறவங்க சீசராக இருக்க வேண்டும், கொடுக்கிறவங்க இயேசுவாக இருக்க வேண்டும். புரிந்தவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமை அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் இயேசு போல மாற அவருடைய குணாதிசயங்கள் இன்னும் வர எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சீசரலாக இருக்க வேண்டும், ஒப்பு கொடுத்த லெவலில் இருக்க வேண்டும். சீசரலாக சிசிகளாக நல்ல ஒரு டிசைபிளாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். எப்படி எடுக்கிறாங்க இன்றைக்கு. ஆனால் எல்லாமே ஆயத்தமாக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இடமும் ஆயத்தமாக இருந்தது. அந்த இடத்துல தேவன் பஸ்காவை ஆயத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, திருவிருந்தையும் அவர் ஆயத்தப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆவி தேவனாய் கர்த்தர் இந்த உலகத்தை விட்டு அவர் போகிற நேரம், சிலுவையிலே அறையப்படுற நேரத்திலே தம்முடைய இரத்தத்துக்கு பதிலாக பாத்திரத்தையும் அவருடைய சரீரத்துக்கு பதிலாக அப்பத்தையும் கொடுத்து தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53-54 இப்படியாக எழுதியிருக்கிறது. ஏனென்றால் இயேசு அப்பயே சொன்னார். வாசிங்க. ஆமென். அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணாதபடி இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளில் அவனை நான் எழுப்புவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல் ரகசியத்தை பார்த்துங்க. இதில் நித்திய ஜீவன் இருக்கிறது. நாம் மரித்தாலும் கடைசி நாளில் எழுப்புவார். ஒருவர் சொன்னார், ஐயா எங்கள் அம்மா மரணடைய போகிறாங்க, அது நேரத்தில் திருவிருந்த கொடுங்க அப்படின்னோம். அப்படியே போய் சேவியர் அம்மாவுக்கு நாங்கள் கொடுத்து நான் ஜோசுவா பாஸ்டர் முடித்தோம். என்ன தரிசனம் சொன்னாங்க தெரியுமா? கோட்ரஸில் சி டைப்பில் அப்படியே அக்கினிமயமான ரதங்கள் என்னை அழைத்து செல்கிறதை நான் பார்த்தேன் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் நித்திய ஜீவன் பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த திருவிருந்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்காகத்தான் அவர் இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். அந்த இரத்தத்தை பாருங்க, 1 பேதுருல அந்த 1ஆம் அதிகாரத்திலே 19-20 நீங்கள் மற்ற இதில் எல்லாவற்றினாலும் மீட்கப்படாமல் ஆட்டுக்குட்டி, குற்றமற்ற ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 1 இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே அறிந்திருக்கிறீர்களே. 18 வாசிங்க. நல்ல கவனிச்சு, உங்களுடைய முன்னோர்களால் பாரம்பரியமாய் வீணான நடக்கையிலிருந்து பொன்னினாலும் மீட்கப்படாமல் பாருங்க, நம்முடைய முன்னோருடைய நடக்கைகள், பாரம்பரியங்கள், பாரம்பரிய திருச்சபைகள் இதெல்லாம் நடந்து அது இல்லைங்க. இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். ஆமென் சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. அருமையான தேவஜா, நம்முடைய இரத்தம் நமக்காக அந்த பூமியிலே சிந்தப்பட்டது. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டி. எங்கே உங்களுக்கு தெரியுமா? வேதவசனத்தை வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாருங்க. இந்த மண்மக்களுக்காக என் குமாரனை அனுப்புவேன், அவர் சிலுவையிலே பரிசுத்த சரீரம் அடிக்கப்படும், அவருடைய இரத்தம் சிந்தப்படும் என்று சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்முடைய பிதாவானவர் திட்டமிட்ட இந்த இரவு தான் இது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் அடிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகத்தில் இல்ல, அந்த வசனம் உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியானவர். ஆமேன் சொல்லுங்க. பரவாயில்ல, சோதரன் திடீர்னு வந்த வசனம் தான், அப்புறமேல எடுத்துங்க. ஆனால் வேத பண்டிதர்கள் டக்கு டக்குன்னு எடுக்கணும். ஆமேன் சொல்லுங்க. நான் எடுத்துருவேன், ஆனால் வேற லைனில் போயிடும். ஆமேன் சொல்லுங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாக நீங்கள் இங்கே இருக்க வேண்டும், நீங்கள் இப்படி இந்த சபையில் ஒப்பு கொடுக்க வேண்டும், நீங்கள் திருவிருந்து எடுக்க வேண்டும், எல்லாவற்றையுமே தேவனாகிய கர்த்தர் பிளான் பண்ணி விட்டார். ஆமேன் சொல்லுங்க. எல்லாத்தையும் தேவன் பிளான் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய மாசற்ற ரத்தம், அவருடைய புண்ணிய ரத்தம், பேசக்கூடிய ரத்தம், சாத்தானையும் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால், வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாத்தானை ஜெயித்த அது ரத்தமாக காணப்படுகிறது. 1 யோவானிலே போடப்பட்டிருக்கிறது. 8:9 நம்முடைய பாவங்கள்லாம் அறிக்கை செய்யும் போது அவருடைய இயேசுகிற ரத்தம் நம்முடைய பாவங்களை, சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ரத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. போடுங்க, வசனம் போடலையா? ஜெபர்சன் போடலையா? வசனம் போடுங்க. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இழந்து போன நித்திய ஜீவனை மறுபடியும் ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, நாம் பரலோக வாசலுக்கு கடவு செல்லும்படியாக, நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தாலும் கூட கடைசி நாளில் நம்மை எழுப்பி நாம பரலோகத்துக்கு செல்லக்கூடியது தான் இந்த திருவிருந்து. ஆமென் சொல்லுங்க. இதை ஒருபோதும் அல்லத்திட்டு விடக்கூடாது, ஒருபோதும் அவிதமாக அபாத்திரமாக எடுத்து விடக்கூடாது. நாம் பரிசுத்தமாக இதை நாம் எடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திருவிருந்தை பல விதமானம் எழுதியிருக்கிறாங்க. எல்லாரும் மார்க் எழுதியிருக்கிறார், யோவான் எழுதியிருக்கிறார், எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. லூக்கா அதை கேட்டு எழுதினார், மார்க்கு அவிதமாக கூட இருந்தோடு எழுதினார், யோவான், இப்படி எல்லாரும் அவர்கள் எழுதினார்கள். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் என்ன செய்தார் தெரியுமா? தேவனிடத்தில் நேரடியாக பேசி திருவிருந்துடைய முறைமையை கற்றுக் கொடுத்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்களையும் பார்த்தார், ஆனால் முறைமையை அவர் பெற்றுக்கொண்டது ஆச்சரியமா இருக்கிறது. அங்கே தேவனுடைய மனிதர்களை வைத்துதான் தேவனிடத்தில் நேராக பெற்றுக்கொண்டு இந்த முறைமையை அதுதான் சபைக்கு அவர் அறிவித்தார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? ஆமென். வசனம் சொல்லு, வாசிங்க. 1 கொரிந்தியர் 11 வாசிங்க. உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். வாசிங்க. எடுத்து உடன்படிக்கையா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் 26 என்னுடைய வருகை வரைக்கும் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னார். வாசிங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. ஆமென். 1 அப்போஸ்தலத்திலையும் கற்றுக்கொண்டார். நீங்க மூத்த ஊழியக்காரங்கள்ட்டையும் அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதை அதில் 23 சாம்சன் வாசித்தார். அதே நேரத்தில் கர்த்தரிடத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்று பேதுருக்கு வெளிப்படலைங்க, பவுலுக்கு தான் வெளிப்பட்டது. அவர் எப்படி மாதிரி கொடுக்க வேண்டும், சபையில் எப்படி இதை எடுக்க வேண்டும், எப்படி அறிக்கை செய்ய வேண்டும், என்னென்ன மாதிரி எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தான் வெளிப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சபையிலே அவர் ஸ்தாபித்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். 1 அது மாத்திரமல்ல, அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாறோம். வருகை வர வரைக்கும், இன்றைக்கு இரவு வருகை வந்துட்டாலும் நாம் ஆயத்தமாக வேண்டும். புரிந்தவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் திருவிருந்து எடுக்க மாட்டேன், கட்டாயப்படுத்துறாங்க, அது இயேசுவின் நாமத்தினால தான் கொடுக்கணும், நான் இரவுல தான் இந்த வருங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உனக்கு சத்திய வெளிப்பாட்டு ஆகிவிட்டது, அந்த சத்தியத்தை பிடித்து கொண்டு அந்த வெளிச்சத்திலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்களை பார்க்காதீங்க. அநேகர் இன்றைக்கு திருவிருந்து
விட்டுட்டாங்க, சுத்தமாக போச்சு, அவ்வளோதான். போய் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஏதோ நாங்கள் இறக்கப்பட்டு கூட வீடுகளுக்கு போய் கொடுத்துட்ருக்கோம். ஒருத்தர் செத்து போகிற சூழ்நிலை இருந்தாருங்க. அவர் ஜோஷுவாயும் ஆண்ட்ரோயாவும் போய் அனுப்பி வீட்டில் திருவிருந்து கொடுத்து இப்போ உயிரோடு இருக்கிறார். யார் சொன்னால் சேவியர் தான். ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த நைட்டு அந்த வச்சலா சிஸ்டருக்கு திருவிருந்து கொடுன்னு ஆவியானவர் சொன்னார். நான் இன்றைக்கு இரவு கொடுக்கலான் இருந்தேன். சரி, நேரம் ஒத்து வரல, ஈஸ்டர் கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். இப்படி கர்த்தர் ஏன்னால் அவர்களுக்கு தெரியவில்லை. திருவிருந்து ஒரு தடவை கூட நீங்கள் கட் பண்ணிடுறாங்க. எங்கேயே போனாலும் அடுத்த தடவை வந்து அறிக்கை செய்து எடுத்துருங்க. அப்படி வருகைக்காக ஆயத்தப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. இது முக்கியமானது. நிறைய பேர் இது நம்ம வாரந்தோறும் கொடுக்குறாங்க, அசட்டை செய்கிறாங்க. அசட்டை செய்யவும் கூடாது. அது வேதத்தில் அவர் என்ன சொல்கிறார்? தன்னைத்தானே உய்த்து ஆராய்ந்து பார்த்து அறிக்கை செய்து இதை எடுக்க வேண்டுமா? அதில் கீழே போட்டிருப்பாருங்க, இந்த திருவிருந்தில் அபாத்திரமாக இப்படி இருக்க 27 வாசிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே இல்லை 27 வாசிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாக அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். வாசிங்க. தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அபாத்திரமா போஜனபானம் பண்ணுகிறவன் நிதானத்து அறியாதபடினால் அநேகர் பலவீனரும் ரொம்ப பயமாவும் இருக்குங்க. ஒருத்தர் சொன்னார், ஐயா எடுக்கலையா அப்படின்னு. பயமா இருக்கு, நோய் வந்துருமா, செத்து போவேன்னாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு. இது வசனத்தை வாசி எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் விட்டுருங்க. கிருபையின் காலம். நீங்கள் ஆயத்தம் இல்லை, சனிக்கிழமை வந்து சுத்திக்கிறீங்க. பாவம் செஞ்சிட்டீங்களே, அவர் ரத்தம் உங்களை கழுவும். சுத்திகரித்து கொண்டு தேவ சமுதிரம் வந்துருங்கன்ட்டு வந்துட்டார். அவர் ரொம்ப ஆச்சரியங்க. அறிக்கை செய்து சுத்திகரித்து தூக்கி விடவுமே சரியாக அவரை ட்ராக் கடந்து சென்றது. உங்களுக்கும் சொல்கிறேன், ஆயத்தமில்லாங்க, அபாத்திரமாக உங்களை அறியாதபடி செய்கிற பாவங்கள் சின்ன சின்ன பாவங்கள் தான். பெரிய பாவம் செய்தாலும் பெரிய பாவம் பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. சத்துரு வஞ்சிக்கிறதுனால தான் செய்வாங்க. கண்கள் இச்சைகள், செல்போன், சினிமா, கோபம், எரிச்சல், போட்டி பொறாமை, சண்டை, ஒப்புரவாகாமல் இருக்கிறது, இதெல்லாம் அறிக்கை செஞ்சு விட்டுறணும். நாம் அவிதமாக அந்த வேதத்து அறிக்கை செய்து சுத்திகரித்த உடனே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் பாவத்தோடு நம்ம எடுத்தோம்னா அடியும் விழுங்க. அது வேறு வழியில் 1 2 3 அப்படின்ட்டு ஒருத்தருக்கு சொன்னால் அவர் கீழ்ப்படியவே இல்லை. அறிக்கை செஞ்சுட்டு மறுபடியும் போய் அவர் துணிகரமாக திட்டக்குடியில் போய் அவர் திருவிருந்து எடுத்தார். 3 மாதம் தான் இருந்தால் 4ஆம் மாதத்தில் கேரளாவில் போய் கார் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டார். அது நான் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. 1 2 3 ஆண்டவருக்குடைய பரிசுத்த சரீரம் சாதாரணம் இல்லைங்க. பரிசுத்தமுள்ளவர்கள் எடுக்க வேண்டும், ஆயத்தமுள்ளவர்கள் எடுக்க வேண்டும். கவனமாக நாம் இருந்து தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று இந்த இரவுகளில் உங்களை சுத்திகரித்து கொண்டு இதில் எடுக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தேவனை நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. 2வது 1 கொரிந்தியர் 5:8 வாசிங்க. நான் 3 பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:8 வாசிங்க. பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்றும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. சத்தமா புரியல போலுங்க. அல்லேலூயா. இது ஒரு பண்டிகைங்க. திருவிருந்து என்னது? பண்டிகை. இது எப்படி ஆசரிக்க என்று சொன்னால், புளிப்போடு அல்ல, புளிப்பில்லாத அப்பம். புளிப்புனா என்னங்க? புளிப்பு மாமிசம். புளிப்பு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆமென். ஹல்லேலூயா. பாவங்கள் புளித்து போனா தூக்கி போட்டுருவோம், யாரும் சாப்பிட மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே எங்கே புளிப்பு வந்திருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் எங்கே இருக்கிறதா?
அதையெல்லாம் அகற்றிவிட்டு பரிசுத்தத்தோடு நீங்கள் பண்டிகைன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. இதில் வந்திருக்கிறவர்கள்லாம் நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. திருவிருந்து எடுக்கிறவர்கள யாருங்க? பாக்கியவான்கள். ஆமென் ஹல்லேலூயா. பரிசுத்தத்தோடும் உண்மையோடு புளிப்பில்லாம அப்பத்தை நாம் எடுக்க வேண்டும். பாருங்க, டெய்லி இது வாரந்தோறும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோம். சில இடங்கள்லாம் போய் கடையில் மக்க வைத்து எடுக்கிறாங்க. ஆனால் புதிய எருசலேம் சபையில் அப்படி இல்லைங்க. ஊழியக்காரர்கள் ஐயா இங்கே செய்கிறார், ரொம்ப பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. சுத்தத்தோடு பரிசுத்தத்தோடு காத்திருந்து நகங்கள்லாம் வெட்டி நாங்கள் ஆயத்தமாக, நீங்களும் ஆயத்தமாக வேண்டும். ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோம். ஆனால் வெளியில் கொடுக்குறது இந்த பண்ணை கொடுப்பாங்க, ஒரு இது புளிப்பை சின்னதை கொடுக்கட்டும், அதை பற்றி நான் தப்பு சொல்லுங்க. இப்போ நிறையா 1000 பேர் வந்துட்டாங்க போகிறாங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அதை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமாக கொடுக்க வேண்டும், உண்மையாக கொடுக்க வேண்டும். இதில் எடுக்கிறவர்கள் உண்மையாக புளித்ததெல்லாம் விட்டுருங்க. இந்த இரவிலே கசப்பு, இந்த இரவிலே அவிதமாக சண்டை, இந்த இரவிலே பாவங்கள், செல்போனை வாலிபர்கள் பார்க்குறீங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பரிசுத்தத்தோடு பண்டிகை எடுப்போம். ஆமென் சொல்லுங்க. பிலிப்பியர் 1:11 இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. புளிப்பில்லாத காரியத்தை எழுதியிருக்கிறார். பிலிப்பியர் 1:11 சீக்கிரம் வாசிங்க. பைபிள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களோ. நல்லா கவனிச்சுங்க. இந்த துப்புரவு, புளிப்பில்லாத தன்மை என்ன தெரியுமா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையா மாற்றப்பட்டுட்டோம், சபையாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக தெரியுமா? கிறிஸ்துவுடைய பெரிய நம்பிக்கை, இயேசு மறுபடியும் 2ஆம் தரம் வரப்போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதுதான் இந்த திருவிருந்து. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பாருங்க, இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். வாசிங்க. சகோதரரே, எனக்கு சம்பவித்த போதும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் நாள் வரப்போகிறது. ஒன்று எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? வாசிங்க. துப்புரவாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். பாவங்களை அறிக்கை செய்து பாருங்க, இங்கே கூட்டி அள்ளி போட்டாங்க. சும்மா கூட்டி அள்ளி போடாமல் அங்கேயே வச்சிடக்கூடாது. இருதயத்தில் இருக்கிற பாவங்களை அறிக்கை செய்து தூக்கி வெளியில் போட்டுறோம். துப்புரவு, உண்மை. வாசிங்க 11. இடரல் அற்றுள்ளாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி செய்கிற காரியங்க, பிள்ளைங்க நாங்கள் செய்கிற பாருங்க, நீங்களாம் பார்க்கணும். யாருக்கு இடரலாக இருக்கக்கூடாது. நம்ம செய்கை வார்த்தை கூட மன்னிங்க, அன்பு செய்யலை, யாருக்கு இடரலாக இருக்கவும் கூடாது. கர்த்தருடைய வருகையில் நாம் ஒரு பரிசுத்தத்தோடு இதில் இந்த திருவிருந்தை நாம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த திருவிருந்துடைய மகிமை ரொம்ப கவனமாக இருக்கும். நம்ம தேவனாய கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தத்தோடு இதை எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை குற்றங்கள் குறைகள் இந்த விதத்தில் புளிப்போடு எதுவும் கொண்டு வந்தீங்கன்னா, அப்பம் கொண்டு வந்தீங்கன்னா போட்டுருங்க. புளிப்பில்லாத அப்பம் உங்களுக்கு அவ்வளோ. ஒரு கடையில் போய் சாப்பிட்டேன், இட்லியை சாப்பிட்டாவே அந்த புளிப்புங்க, சாப்பிடவே முடியல. அதில் சொன்னார் பாஸ்டர், இல்லை நீங்கள் சட்னி சாம்பார் அந்த கொஞ்சம் கார சட்னி சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து பார்த்தா புளிப்பு சாப்பிட முடியல. சாதாரண அதுக்கே அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை புளிப்புள்ளதாக இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது, சாட்சியாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 10:16-17 சீக்கிரம் வாசிங்க. இரண்டாவதாக இதில் புசிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா வாசிங்க. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறும்படியால், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். வாசிங்க. மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். மாம்சத்தின்படி உள்ள இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதில் என்ன போடப்பட்டிருக்கு என்று சொன்னால், இந்த திருவிருந்து என்னவென்றால், ஒன்று ஐக்கியத்தை உட்படுத்துகிறது. தேவனோடும் நமக்கும் பரிசுத்தவான்களுள்ள ஐக்கியம் என்ன? இரண்டாவது, நாம் பரிசுத்தவான்களோட ஐக்கியம், தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியம், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை ஒன்றாக நம்மை கூற்றி இணைக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. 16ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின்
பாத்திரம். பாருங்க, இது ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற நாம் அப்பம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஆசீர்வாதத்தின் பாத்திரங்க. சாபங்கள் போராட்டங்களா வரலாம். ஒருத்தர் ரொம்ப நெருக்கடியா இருந்தார், பாவரிக்கை செய்து திருவிருந்தடியா அப்படின்னு. அப்படியே வந்து பாவரிக்கை செய்து திருவிருந்து எடுத்தாருங்க. இழந்து போன ஆசீர்வாதத்தை, வேலை வாய்ப்பை எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆமென். அவரோடு ஐக்கியம், அவர் இரத்தத்தோடு ஐக்கியம். இரத்தம் பேசுகிற இரத்தம் பரிசுத்தம் உள்ள ஒரு சரீரம், பரிசுத்த சரீரம். அது நாம் ஐக்கியமா கணவன் மனைவியோடு ஐக்கியமா இருக்கிறோம். உண்மை வேண்டுதான், ஒரே சரீரம் தான். தனியா இருக்கிறோம், கணவன் மனைவியோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. லாரன்ஸ் ஐயா, நாங்கள் மணப்பாறை முடிச்சு வந்துகிட்டு இருக்கோம் கார்ல. எங்க லாரன்ஸ் ஐயா இருக்காரா? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சகோதரிமாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஊழியர் மாநாட்டுக்கு அப்புறம் தான் ஒப்பு கொடுத்தேன்னு இப்போ சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டார். நான் கூட வேற ஆள் வந்துருக்குமாரு. ஆமென். ஊழியர் மாநாடு ஜிப்பா போட்டுருவார். வந்தவங்களே அந்த அம்மா ஃபோன் அடிக்குது. இத்தனை நாள் ஐக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. அங்கே இங்கே போயிட்டு இருந்தாங்க, பிரிந்து இருந்தாங்க. ஐக்கியமில் இங்கே சபைக்கு வரும் ஐக்கியம் ஆயிட்டாங்க. அவர் ஒரு சபை, அந்த அம்மா ஒரு சபை, பாப்பா ஒரு சபை போயிட்டு இருந்தாங்க. இங்கே வந்த உடனே எல்லாம் பார்த்து இந்த எல்லாம் அறிக்கை செய்து சுத்திகரிச்சிட்டாங்க. அந்த 10 மணிலங்க ஃபோன் பண்ணுதுங்க. ஆச்சரியமாக இருக்கு. ஏங்க எங்கெங்க வர்றீங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்லையா? எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருந்து பொறாமல் வேறு இருந்துச்சுங்க. என்ன யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையே தான் சொல்கிறேன். பீட்டர் தான் கார் ஓட்டினார், கேட்டு பாருங்க. இவங்க தான் வந்தார், ஐயாலாம் வந்தார். இவர் ஒன்று என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா மாத்திரையெல்லாம் சாப்பிட்டியாம்மா? நல்லா சாப்பிட்டு தூங்க மாதிரி. இதான் ஒரு, அதாவது என்ன கேட்டிங்கன்னா, கணவன் மனைவியில் உள்ள ஒரு ஐக்கியங்க. என்னத்தை கொண்டு போகிறோங்க? விசாரிக்கணுங்க, ஒப்புரவாகணுங்க, ஐக்கியமாகணுங்க. இன்றைக்கு சபைகள் பிரிந்து இருக்கிறது. கர்த்தரிடத்தில் நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீ பரிசுத்தவான் என்று சொல்லுகிறாய், கோர்ட்ஸில் நிற்கிறாய், போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிறாய், தசம பணத்தை போய் விரயமாய் செய்கிறாய், போன வாரம் ஒரு பொய் கேசு போடுகிறாய், ஒரு பரிசுத்தவான். இதெல்லாம் ஐக்கியமாங்க. சாத்தாம் என்ற வேலை. பிரிவினை ஆவிகள். என்ன ஆவிங்க? பிரிவினை ஆவிகள். திருச்சபை இன்றைக்கு மன்னிக்கிற தன்மை இல்லை. அவரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாக்கின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 5:18-19 கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் இந்த திருவிருந்தில் எல்லாரையும் ஒப்புரவாக்கணுங்க. பேசுவாங்களா பேச வைக்கணும். யாரு கூட நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, அவங்க காலை தான் கழுவணும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு பிரியமான காலை போய் கழுவக்கூடாது, அது கடமைக்குன்னு காலை கழுவக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. காலை கழுவுறது ஒரு தாழ்மை. அதனால தான் பவுல் தன்னுடைய நிருபத்திலே கால் கழுவுறதை அவர் கொண்டு வரவில்லை. நிறைய சீக்கிரட் இருக்குங்க, அவர் ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வந்தார். தாழ்மை அவர்கள் இல்லாமல் இருந்தனால தான், தாழ்மைக்கு உதாரணமாகத்தான் அதை கொண்டு வந்தார். ஆனால் இயேசு அதை செய்தபடினால் நாம் இன்றைக்கு செய்கிறோம். நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். நம்ம சபை தான் செய்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எது நல்லது இருக்கோ அது செய்ய வேண்டியதான். நல்லதாக இருக்க செய்வோம், அவ்வளோதான். தீமையாக இருக்கிறத விட்டுருவோம். இருந்தாலும் நம்ம சத்தியத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தாழ்மையை பார்க்க, அதுதான் சத்தியம். அல்லேலூயா சொல்லுங்க. அது என்ன போட்டிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்கின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். பாவங்களை எண்ணாமல் ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்கின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்புரவாக சகோதரிமாருங்க, விசாரிங்க, அன்பு கூறுங்க. சகோதரிமார்கள்லாம் ஒப்புரவாக்குங்க. பாவத்திற்கு ஒன்று, பாவத்தோடு இருக்கிற மனிதனை தேவனோடு ஒப்புரவாங்க. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க.
சபையை விட்டு பிரிந்திருக்கிறவர்களை சபையோடு ஒப்புரவாக்குங்க. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக சிந்திக்கிற பரிசுத்தவான்களோட ஒப்புரவாக்குங்க. கணவன் மனைவி பிள்ளைங்கள் ஒப்புரவாக்க இருக்கிறார்களா, ஒப்புரவாக்குங்க. நாங்களும் கடன் சென்று எப்படியாவது ஒப்புரவாக்குறோம். பல என்கொயரிகள் நாங்கள் பண்ணுகிறோம். ஒப்புரவாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 2 பேர் திருவிருந்து எடுக்காமல் வந்தாங்க, லேட்டாக வந்தாங்க. திருவிருந்து ஆராதனையில் பொன்மலைப்பட்டியில் கொடுத்துட்டு நான் போயிட்டுருக்கேன். திருவிருந்து எப்படி 2 பேருக்கு விட்டேனே தெரில. இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறேன். அவங்க இப்போ இல்லை. அவங்க அதே விடமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக முடிந்த உடனே வந்தாங்க. 2 பேருக்குமே திருவிருந்து விட்டுட்டீங்களா? நான் விடலையா, ஆண்டவர் விட்டுட்டார் அப்படின்னு. என்ன விஷயம்னா, இவர் கிளம்பும்போது காலில் கிளம்புறாங்க. சின்ன பிரச்சனை தான், சாப்பாட்டு காரியத்தில் டிலே ஆகிப்போச்சு, லேட் ஆயிடுச்சு போகணும். இவங்க சொல்ல இந்த அம்மா கெட்ட வார்த்தையில் பேச, அவர் கையை நீட்ட, ஒரே பிரச்சனையாகி 2 பேரும் எப்போவுமே ஐக்கியமாக பைக்கில் வர்றவங்க, இவர் தனியாக பைக் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவர் அவங்க பையனோட வந்துட்டாங்க. அந்த அம்மா ஆராதனை அன்றைக்கி ஓடிட்டுருக்கு. திருவிருந்தில் ஆவியானவர் கட் பண்ணிட்டார். அப்போது தான் நான் சொன்னேன், உங்களுக்கு கட் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் நீங்கள் உய்த்து ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னவங்களே. அந்த அம்மா அழுதுட்டாங்க, என் மேலே தான் தப்பு அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா, தப்புக்கு முந்திக்கணும். அவரே தவறு செஞ்சுருந்தாலும் கூட அவரும் நான் செஞ்ச தப்பு தான்ட்டு அறிக்கை செஞ்சு நடந்த சம்பவங்க ஆராதனை முடிந்து அவங்க மிச்சம் இருக்க திருவிருந்த மறுபடியும் அவர்களுக்கு கொடுத்தேன். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. இதெல்லாம் நடந்து, அதாவது சட்டத்தை மீறி சில காரியங்களாக செய்யலாங்க. சில பேர் சும்மா இப்படி பிடிச்சிக்கிட்டே உட்காந்து இருக்கிறது. அதான் கிறிஸ்துவுடைய அன்பு. பையன் சொன்னேன், என்னப்பா அப்படின்னா, நீ வண்டியில் போ அப்படின்ட்டேன். ஓகேங்கன்னு போயிட்டார். நீ வாங்க 2 பேரும் நம்ம காணிக்கலாம். 2 பேரும் ஒரே வண்டியில் அப்படியே தோளில் போட்டு அத்தான் இவன் வாங்க 2 பேரும் ஒன்றா போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்கள். இதுதான் ஒப்புரவாக்குனுடைய ஊழியம். எதுங்க? ஒப்புரவாக்குதனுடைய ஊழியம். பெரிய விடக்கூடாது. அன்பு செலுத்தவன் பிள்ளைகள் அது எல்லாத்திலையும் நீங்கள் ஒப்புரவாக்கி தேவ அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த பிரிவினை ஆவிகள், அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாத்தையும் வெளியே விரட்ட வேண்டும், விடக்கூடாது. சபைகளை பிரிக்கிற ஆவிகள், குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகள், எரிச்சல்கள் எல்லாம் புளித்த அந்த எல்லாத்தையும் அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தோனேசியாவில் ஒருவர் சபைக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார். அவங்க மனைவிக்கும் கணவனுக்கும் சபைக்கு அவர் போகக்கூடாதுங்கிறார் கணவர். இல்லை, நீங்கள் திருவிருந்து நான் போய் தான் ஆகணுங்கிறாங்க. இல்லை, நீங்கள் போகக்கூடாதுங்கிறாங்க. சரி, அப்படியே நீ போன என்று சொன்னால், அது உண்மையான அவர் சரீரம் ரத்தம் என்று சொன்னால் அதை நான் பார்க்க வேண்டும். நீ உண்மைன்னு தானே சொல்கிற, வெறும் அப்பத்தை பண்ணத்தானே கொடுக்குறாங்க, நான் அதை நான் பார்க்க வேண்டும். அது எப்படிங்க எடுத்து வர்றது? இல்லை இல்லை, நான் பார்க்க வேண்டும் என்றார். இந்த அம்மா சபைக்கு வந்து விட்டது. இது நடந்த சம்பவத்தை ஹிஸ்ட்ரியில் எழுதியிருக்குதுங்க. உடனே ஆராதனையெல்லாம் முடிகிறது. ரத்தத்தை குடிச்சுதாகன ரத்தத்தை எடுத்துகிட்டு வர முடியாதுங்க. அவன் கையில் அப்பத்தை கொடுத்த உடனே மூடிக்குச்சு. அவன் மூடிக்கிட்டு எங்கிட்ட பார்த்துருக்க, யாரும் பார்க்கல. டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனவங்க என் ஹஸ்பண்டுக்கு அப்படியே நிற்கிறாராம். என்ன நீ கொண்டு வந்துட்ட அப்படின்னு காட்டு அப்படின்னவங்களே சோதனை பண்ணிவிட்டு இப்படி காட்டியிருக்குங்க. காட்டின உடனே பச்சை கறி, பச்சை ரத்தம். அப்படியே பார்த்து இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. இது என்ன, நீ வேணும்னே கடையில் இது வாங்கிட்டு வந்தியா? இல்லை, நான் அப்பத்தை தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு. அவரும் அரண்டு போய் விட்டார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. தேவன் செய்த ஒரு பெரிய அதிசயத்தை பாருங்கள். உடனே இவர் எடுத்து லேபுக்கு கொண்டு போய் விட்டாராம். லேபில் போய் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணி உடனே இது எனக்கு சொல்லுங்க என்று சொன்ன உடனே, இந்த சரீரம் இப்போது தான் கிழித்து எடுக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தினுடைய வயது 30 to 35. இப்போது தான் வெட்டி இது கொண்டு வந்தது என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு ஆச்சரியம். இயேசுனுடைய வயது உங்களுக்கு தெரியும், 3 வருஷம், 30 to 33. அவர் உண்மையாகவே தன் மனைவிடத்திலிருந்து ஒப்புரவாகி அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்தோனேசியா தீவிலே இருவரும் ஊழியம் செய்கிறார் என்று அந்த ஹிஸ்டரியிலே எழுதியிருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், இது உங்களுக்குரிய அப்பம், இது பிள்ளைகளினுடைய அப்பம்.
இந்த அப்பத்தை நீங்கள் புசிக்கும் போது உங்களுக்கு வியாதியிலிருந்து தேவன் விடுதலை கொடுப்பார். மார்க் 7:27 பிள்ளையின் அப்பம் என்று எழுதியிருக்கு. என்ன அப்பங்க? பிள்ளையின், நமக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய அப்பம் இது. 2 கொரிந்தியர் 1 பேதுரு 2:24 எழுதியிருக்கிறது. வியாதிகள், அசுத்தாவுடைய போராட்டங்கள் இதில் எடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து விட வேண்டும். ஒரு அம்மா ரட்சிப்புக்குள்ளே அந்த பையனை அப்படியே எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும்னு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்குது. அவன் ஒவ்வொரு பாவத்திலேருந்து விடுகிறான். ஒரு பாவத்திலேருந்து பைபிள் காலேஜில் வந்து சில பாவத்தை விட்டுட்டான். திருப்பி அவிதமாக போன வாரம் வந்தான், அந்த பாவத்தை விட்டுட்டான். அலங்கோலமாக, அதாவது பொதுவாக வர்றவர்களை பாவிகள் தான் வருவாங்க. அவர் இப்படி வர்றாரு, அவர் அப்படி வர்றாரு, இப்படி வர்றாருலாம் அதெல்லாம் விட்டுருங்க. வர்றவர்களை நேசிங்க. ஆட்டோமேட்டிக்காக பாவத்திலேருந்து நம்ம அன்பை குறித்து அவங்க வெளியேற்றி விட வேணும். அதுக்கு அவனே தானே கூட்டி வர, வரும்போதே பரிசுத்தமாக வரமாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். கானானியருடைய பிள்ளை சுகமாகிறது, ஆவியிலிருந்து விடுதலையானது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை, எவ்வளோ பெரிய நோய் இருக்கட்டும், வியாதி இருக்கட்டும், கர்த்தர் எல்லாத்தையும் இந்த திருவிருந்தில் பிள்ளைகளை 12 வயசுக்குள்ள ஞானசாயம் எடுத்து பரிசுத்தாய் பெற வைத்து திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். தெய்வீக சுகம் உங்களுக்கு இதிலே கிடைக்கும். ஆராதனை வேளையிலே நீங்கள் உண்மையாக திருவிருந்து எடுத்து என்று நீ உண்மையாக அறிக்கை செய்து எடுத்து என்றால் திருவிருந்து உங்களுக்கு அதில் ஒரு அற்புதம் நடக்கும். டாக்டர் எல்லாம் பார்க்க தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்திலே மார்க் 2:25-26 அங்கே ஒரே ஆசாரியர்கள் சாப்பிடக்கூடிய அப்பத்தை ஒருவர் சாப்பிட்டார். தேவ சமூகத்துக்கு அப்பம். அது என்ன அப்பம் தெரியுமா? தேவ சமூகத்து அப்பம். இது தேவனுடைய இந்த அப்பத்தை புசிக்கும் போதெல்லாம், நீங்கள் போகும்போதெல்லாம் உங்களுடைய சமூகம், தேவ சமூகம் வரும். உங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. வாசி பாருங்க. அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்கள் பசியாய் இருந்த போது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர்கள் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. பாவிகளாகிய நமக்கு கிடைத்திருக்க பெரிய பாக்கியங்க. அவர் ஆசாரியில் ராஜா தான். நம்ம ஆசாரியில் ராஜாவை நம்மை மாற்றி விட்டார். புரிந்தவங்க ஆமென் சொல்லுங்க. அப்போது நமக்கு தகுதியில்லாத நம்மை தேவன் தகுதிப்படுத்தி இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாவங்கள், அக்கிரமங்கள் இருந்தால் அதை அறிக்கை செய்து சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அவர்கள் சுத்தாந்தம் இல்லாமல் இருந்த போதிலும், பரிசுத்தம் இல்லாமல் இருந்த போதிலும் ஆசாரியன் வேண்டுதல் செய்கிற, ஆண்டவரே இந்த தேவ சமூகத்து அப்பத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்காதீங்க, அறிக்கை செய்து விட்டு உடனே அறிக்கை செய்தார்கள். எசேக்கியா ராஜா காலத்தில் அறிக்கை செய்தார்கள். ஒருவேளை நீங்கள் சுத்தம் இல்லாமல் கூட வந்திருக்கலாம், ஒருவேளை சிறிய பாவத்தை செய்து கூட போது வந்திருக்கலாம். ஆனால் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. புரிந்தவங்க ஆமென் சொல்லுங்க. 2 நாளாகமம் 30:18-19-20 எழுதியிருக்கிறது. ஆமென். சுத்திகரித்துக் கொள்ளணும். சுத்திகரிக்காமல் எடுத்தீங்கன்னா சிக்கல் வரும். இது பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியது. ஆமென் சொல்லுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6:33 வாசி முடிக்கலாம். 6:33 சீக்கிரம் வாசிங்க. வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். எப்போதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவர் ஒரு காலம் பசியடையான், ஆமென் ஹல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம், இதை நீங்கள் புசிக்கும் போது பரலோகத்துக்கு கடந்து செல்வீர்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த தாகம், பசி, போராட்டம்லாம் இருக்காது. ஆமென் சொல்லுங்க.
கை வலி, கால் வலி, அந்த வலி, இந்த வலி, இடுப்பு வலி, எல்லா வலியும் மாறி போய்விடும். ஆமென் சொல்லுங்க. எவ்வளோ பெரிய சத்துடைய போராட்டங்கள் எல்லாம் மாறி போய்விடும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். உங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். புளிப்பில்லா அப்பம் உங்களுக்கு கொண்டாடுங்கள். 2 நாளாகமம் 30, 19, 20, 21 அப்படியாக சுத்திகரித்து கொண்டாருங்கள். தங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்தார்கள், அதை சாப்பிட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது 1 யோவானில் போடப்பட்டிருக்கிறது. அப்படி நமக்குள் பாவம் இல்லை என்று சொன்னோம்னா நம்மை வஞ்சிக்கிறவா இருப்போம். நான் பெரிய நீதிமான் ஒருத்தர் சொன்னார், ஒன்றுமே பாவம் செய்யலைன்னு சொன்னார். எறும்பு கூட பாவம் செய்யணும். நான் சொன்னேன், ஆதாம் சந்ததியில் பிறந்தீங்களா? ஆமாம் பிறந்தேன் அப்படின்னார். பாவிதான் அப்படின்னேன். இன்னும் எப்படி சொல்லிட்டீங்க? அப்படி தான் வேதம் சொல்லுது. நான் பெரிய நீதிமான் அல்ல, இன்னும் பரிபூர்ணம் அடையவில்லை, இயேசுவை போல் மாறவில்லை, அவருடைய குணாதிசயங்கள் வரவில்லை. அறிக்கை செய்துதான் இது 2 நாளாகமும் 30க்கும் ப்ளஸ் அவிதமாக 1 யோவானுக்கும் நீங்கள் பாருங்கள். அறிக்கை செய்து சுத்திகரிக்கும் போது தான் அவருடைய இயேசு ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறது என்பதை அறிந்து நீங்கள் இந்த திருவிருந்திலே ஆயத்தப்படுங்கள், ஒப்புரவாகுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வாசிங்கள், மறுபடியும் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:20 வாசி முடிக்கலாம். வேளை வந்தபோதே 22 வாசிங்க. வேளை வந்தபோதே அவரும் அவருடைய 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். 19:20 வாசிங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஆமென், அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம்.